Hi friends, welcome to Series Bites. இன்னைக்கு வித்தியாசமான புளி சாதம். புளி சாதத்துல என்னங்க வித்தியாசம்னு யோசிக்கிறீங்களா? அதுதானே ட்விஸ்டே. வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வித்தியாசமானு சொன்னது இந்த கோங்குராவை தான். கோங்குரா புளி சாதம் இப்போ நம்ம பண்ண போகிறது. இது ஃபுல் ஃபைபர், அயர்ன், அவ்வளோ நல்லது. ஆக்சுவலி புளி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அது பதில் நம்ம இதை போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நம்மளுக்கு புளி ரொம்ப கொஞ்சம் தான் தேவைப்படும். நம்ம கரைக்க தேவையில்லை, புளி இந்த வேலையே தேவையில்லைங்க. சின்ன சைஸ் லெமன் இருந்தால் போதும். லெமனை விட சின்னதாக கொஞ்சம் புளி எடுத்தால் போதும். அப்புறம் 4 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, இது போதுங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நான் உங்களுக்கு அங்கே காமிச்சிடுறேன். அப்புறம் தாளிக்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அங்கேயே காமிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான மசாலா நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் காமிக்கிறேன். இப்படி ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுக்கணும். இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1க்கு 1.5 குடம், 2 போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு இந்த அளவுக்கு உளுந்து, ஜீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் போல் வெந்தயம், இப்போதைக்கு எள்ளு 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், அதெல்லாமே 2 ஸ்பூனு, இதெல்லாமே 1 ஸ்பூன். கொஞ்சம் நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் இப்போது வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதில் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் வெந்தயம். ஏன்னா லாஸ்ட்டாக போட்டால் தான், முன்னாடியே போட்டுட்டோன்னா அது வறுந்துடுச்சுன்னா நம்மளுக்கு கசக்கும், ரொம்ப வறுபட்டுச்சுன்னா. இப்போது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 காஞ்ச மிளகா, உங்கள் காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 போட்டாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம திருப்பி தாளிக்கிறதுல போடுவோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஆறுனதுக்குமா மிக்ஸி அரைச்சிட்டு வந்துடலாம், போதும். இந்த கோங்குரா வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோங்குராவை போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் புளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இதில் நார் இந்த இது இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி நீங்கள் வச்சுக்கோங்க. சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணிட்டேன், இது போதும். இப்போது இதில் கோங்குரா, அந்த ஆறிப்போன கோங்குராவை வச்சு நான் திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸி பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி விழுது. அந்த பொடியும் கோங்குராவும் 2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ண வேணாம். இப்படி ஒரு கடாய் எடுத்திருக்கேன் சாதம் கிளறதுக்கு, தாளிக்கிறதுக்கு. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் 1 குழிக்கரண்டி. உங்களுக்கே தெரியும் புளி சாதத்துக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும்ன்ட்டு. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு. அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது. இது எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1-1.5 கூட போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் பல்லில் பட்டால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது 1 ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம வேர்க்கடலை போடுறோம். இப்போது லைட்டாக வறுபட்டதும், ஏன்னா என்னோடய வேர்க்கடலை வறுத்தது இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டுப்பேன். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நான் நிறைய போட்டுப்பேன். இப்போ போட்டுட்டேன். இதுவும் வறுபட்டதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் என்னென்னா இதில் நம்ம கருவேப்பிலை போட மாட்டோம். ஏன்னா கோங்குராவோட இது டாமினேட் பண்ணிவிடும் கருவேப்பிலை, அதனால் நம்ம போட வேணாம். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா,
இது 4, அது 4. இந்த அளவுக்கு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம். இப்போது இந்த கோங்குரா பேஸ்ட் போட்டு இது கொஞ்சம் எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு, ரொம்ப வறுக்க வேணாம், ஏன்னா கசக்கும். ஓரளவுக்கு வறுத்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும். இது நல்லா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 1 மினிட் 2 மினிட் வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப வறுத்தா கூட நம்மளுக்கு அந்த லைட்டாக கசப்பு வரும். இப்போ இது போதும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தான். நம்ம திருப்பி சாதத்துக்கு கொஞ்சம் போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு. இப்போது நம்ம இந்த மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இன்னொரு டிப் கொடுக்கணும். என்னென்னா, நீங்கள் சாதம் வடிக்கிறப்பயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி வடிச்சிருங்க. நான் அது சாதத்தில் வடிக்கிறது போடுறது மறந்துட்டேன், அதனால் நான் இதில் போட்டுட்டேன். இப்போது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சாதம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு சாதத்துக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூனு. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூனாவது கூட இருக்கணும். ஏன்னா கோங்கூராவும் உப்பு இழுத்துரும், புளியும் உப்பு இழுத்துரும். அதனால் நம்மளுக்கு உப்பு கம்மியாக தான் காட்டும். அதனால் இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கூடவே நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த புளிச்சக்கீரை புளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த கோங்குரா புளி சாதம் சாப்பிட்டு பார்க்கலாமா? டெம்டிங்காக இருக்குது. சான்ஸே இல்லை. இனி நீங்கள் புளி சாதமே மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கே தெரியும், இதில் கோங்குரால அயன், ஃபைபர் எல்லாம் இருக்குது. புளி நம்மளுக்கு கம்மியாயிடும். உங்களுக்கே தெரியும், புளியெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண வேணான்றாங்க. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டிட்டு போங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.